வணக்கம் விவாஸ். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம கேக் வந்து குக்கரில் வந்து ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இது வந்து 350 கிராம் மைதா, இது வந்து இதுவும் சேம் தான் 350 கிராம் சர்க்கரை, கொஞ்சம் அமுல் பட்டர், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எந்த ஃப்ளேவர் வேணால் வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ 4 முட்டையோட வந்து வெள்ளைக்கரு மட்டும்தான் போடணும். இது வந்து பேக்கிங் பவுடர், ஓகேங்களா. இப்போ வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறோம். இப்போ காஞ்ச மிக்ஸி எடுத்து அதை அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக. அதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கணும் சுகர், ஓகேங்களா. இப்போ இதில் போட்டுருவோம். மாவு அரைச்சோடனே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, பட்டர் வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துங்க. நான் வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஒரு 10 ml இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல் பேக்கிங்கே போட்டால் கூட நல்லாயிருக்கும், ஓகேங்களா. மாவு இப்படி புளி போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து அதில் பேக்கிங் சோடா போடணும். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், நல்லா ஒரு பேக்கிங் சோடா போடணும். நல்லா ஸ்மூத்தாக வரணும், அதனால் தாராளமாக போட்டுக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துங்க. எங்கள் இருந்ததை நான் போடுறேன், ஓகேவா. இப்போ நம்ம நல்லா இப்போ வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன். ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை எடுத்து போட்டுக்கலாம். பார்த்து டேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கரை அரைச்ச உடனே அதிக டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமோட கலந்துக்கலாம். நாளைக்கு ஏப்ரல் 1, அதனால் எனக்கு வந்து நான் செய்கிறேன். அவ்வளோதாங்க. கேக் வரப்போ நான் பண்ணுறோம், காமிக்கிறேன். இப்போ இதோட வெள்ளை கருவை எடுத்துக்கணும். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி 4 வெள்ளை முட்டை மட்டும், வெள்ளை கரு மட்டும்தான் போடணும் மிக்ஸி, ஓகேங்களா. இப்போ இந்த வாட்டத்துக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. அவ்வளோதான். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அப்புறமா பேக்கிங் கொடுக்கணும், ஓகேங்களா. ஒரு 20 மினிட்ஸ் இதில் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஈஸ்ட் வந்து வரும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அகலமான பாத்திரத்தில் மணல் கொட்டி பேக்கிங், அடியில் மணல் கிஸ்மிஸ் பழம் போட்டு வச்சுருக்கேன். தட்டு தர்பூசணி போட்ட மாதிரியே இருக்குது பார்க்க. நெய் ஊற்றி இப்போ இதை வந்து 1/2 hour, எவ்வளோ நேரம் வேகுதோ வேகட்டும். ஸ்டிக்கு யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நினச்சி பார்க்கணும். இட்லி எப்படி வேகுதுன்னு பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் நல்லா வேகட்டும். ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஒட்டவே இல்லை, அவ்வளோ நல்லா சாஃப்டாக வறுத்து. அதனால் அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்து அந்த ஃப்ளேம்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு, இது மாதிரி ஒரு பேப்பர் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. ஈஸியாக இருக்கும். இந்த ஆவிலாம் அது ஓகே. 1/2 hour வெந்துச்சுங்க. ஆமாங்க, 1/2 hour ஆச்சு. ஒட்டவே இல்லை பாருங்கள், அழகாக. அவ்வளோதான். நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதை பாருங்கள், நல்லா மெத்துன்றது நல்லா வெந்துட்டுருக்கு. ஒட்டாமல் நல்லா வந்துருக்கு. சாஃப்டாக செம்மையாக இருக்கும். ஸ்பாஞ்ச் கேக் ஃப்ளேவர் கலர் தான் அப்படி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெண்ணிலா, சாதா வெண்ணிலா கூட எடுத்துக்கணும். கிஸ்மிஸ் பழம் கருப்பாக கிடக்கு.
ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி யுகாதி. கட் பண்ணி வச்சுட்டேன் தந்தரியாக. கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சுட்டோம்னா வாட்டர் மேன் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கிஸ்மிஸ் பழமும் இந்த கலரும். ஆமாம், வெனிலா எசன்ஸ் செம்மையாக இருக்குது. சூப்பர்.